அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதிசார குரு பயிற்சி. அதிசார குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எந்த ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. காலபுருஷ தத்துவப்படி இரண்டாம் ராசியான ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சரிங்களா? உங்கள் ராசிக்கு குரு ஒரு ஆகாத கிரகம் தான். சரிங்களா? நீங்கள் அசுர குருவோட ராசியில் பிறந்திருக்கீங்க. இது குருங்கிறது தேவனுக்கெல்லாம் குரு, தேவகுருன்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் அசுர குரு. அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு ஆகாத ஒரு பிளானட் தான். உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதியாக அவர் வருவார், 11ஆம் அதிபதியாக வருவார். இப்போ 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு போக போகிறார். இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? உங்கள் ராசிக்கு குரு அஷ்டமஸ்தான அதிபதியாகவும் லாபஸ்தான அதிபதியாக வருவார். இப்போ 2ஆம் இடமான தனஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய முயற்சி ஸ்தானத்துக்கு குரு பார்த்தீங்கன்னா பயிற்சியாகி போக போகிறார். இது எப்போ நடக்கும்? இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அக்டோபர் 18ஆம் தேதி ஆரம்பித்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 48 நாட்கள், டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த 48 நாட்கள் பார்த்திங்கன்னா குரு அதிசாரமாக போகிறதுனால என்னென்ன மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சரிங்களா? குருங்கிறது ஒரு சுபகிரகம். உங்கள் ராசிக்கும் அல்லது உங்கள் லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா குரு ஒரு ஆகாத கிரகம் தான். ஆனால் குருங்கிறது இயற்கையாகவே ஒரு சுபகிரகம். 9 கிரகங்களே பார்த்திங்கன்னா ஒரு முதன்மையான சுபகிரகமே குரு தான். குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பவர் ஜாஸ்தி. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க. குரு பார்த்திங்கன்னா ஒரு இடத்து மேலே பார்த்துருச்சுன்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா புனிதமாகுதுன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு ஒளி கிரகம், ஒரு வெளிச்சத்துக்கு உண்டான பிளானட்டே குரு தான். அப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க குரு 3ஆம் இடத்துக்கு வர்றாரு, முயற்சி ஸ்தானத்துக்கு வர்றாரு. அது உச்சபலத்தோடு இருக்க போகிறார். ஏன்னா கடகராசி, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமா கடகராசி வரும். 3ஆம் இடத்துல உச்சமாகறதுனால என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு வீரியத்தை கொடுக்கும், ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில். இந்த 48 நாட்கள் பாருங்கள், திடீர் சில மாற்றங்கள், திடீர் சில அதிசய மாற்றங்கள், சில நல்ல விஷயங்கள், நடக்காதெல்லாம் நடக்கிறது, தட்டி போனதெல்லாம் மறுபடியும் மீண்டும் பார்த்திங்கன்னா நடக்காமல் இருக்கிறது, தட்டி போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கிறத உங்களால் கண் கூட நிச்சயமாக பார்த்துட முடியும். சரிங்களா? 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானம், வீரிய ஸ்தானம், இளைய சகோதரன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த கம்யூனிகேஷன் எல்லாமே இந்த 3ஆம் இடம் தான். அப்போ இந்த 3ஆம் இடத்துல குரு போகிறனால ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வீட்டில் யாராவது தம்பியோ தங்கச்சியோ உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் இந்த 48 நாட்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? நீங்களே முயற்சி பண்ணுவீங்க. ஏன்னா 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானங்க. இப்போ அந்த இடத்துல குரு இருந்துட்டாலே நீங்கள் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, வேலை கிடைக்கல, இந்த காலகட்டங்களில் கிடச்சிரும். இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க சார், அது அப்படியே ரிஜெக்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்குது, எங்களுக்கு கிடைக்கல, அடுத்தவங்களுக்கெல்லாம் கிடச்சிருது, எங்களுக்கு திறமை இருக்குது, அறிவு இருக்குது, ஆனால் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, மற்றவங்களாம் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கீங்க. இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. அதேமாரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சி, நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் நல்லா உங்களுக்கு டெவலப் ஆகும்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அது உச்சம் பெற்ற குரு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிறனால தைரியத்தை மேம்படுத்தும். உங்களுக்கு ஒரு விடாமல் ஒரு தைரியம், ஒரு உத்வேகம், ஒரு வீரியத்தோடு செயல்பட போகிறீங்கன்னு காமிக்குது. சரிங்களா? அதனால் நிச்சயமாக அந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்க குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிறுதூர பிரயாணங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நிச்சயமாக அந்த குரு கண்டிப்பாக கொடுப்பார். சரிங்களா? மீடியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. கலைத்துறையில் இருக்கவங்க, மீடியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக அந்த காலகட்டங்களில் இந்த குரு கண்டிப்பாக கொடுத்துருவார். உங்களுக்கு குரு இருக்கிறத விட பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா புனிதமாக இருக்கும், பவர் அதிகம். ஏன்னா ஒரு ஒளி கிரகம் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா பிரகாசமாக இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். நல்ல ஒரு ஒளித்தன்மையோடு அந்த குரு இருக்கிறதுனால உங்களுக்கு சுற்றி நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது உங்களால் கண் கூட பார்த்துட முடியும். அப்போ 3ஆம் இடத்துல இருக்க குரு எங்கே பார்ப்பார்? ஒரு ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்த்துருவார், விருச்சிக ராசியை பார்த்துருவார். 9ஆம் இடமான உங்களுக்கு 9ஆம் பறவை பார்த்தீங்கன்னா குரு மீன ராசியை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா குரு, அதாவது பார்த்தீங்கன்னா 7ஆம் பறவையை பார்த்துருவார். அதாவது மகர ராசி மேலே பார்வை விழுகும், விருச்சிக ராசி மேலே பார்வை விழுகும், மீன ராசி மேலே பார்வை விழுகும் குருவோட பார்வை. அப்போது 7ஆம் இடத்து மேலே குருவோட பார்வை விழுகிறதுனால ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் தம்பியோ தங்கச்சியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அக்காவோ அண்ணனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, 7ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. உங்களுக்கே கல்யாணம் ஆகலை, அதாவது பார்த்தீங்கன்னா
நிறைய வரன் பார்த்துட்ருக்கோம், எதுவுமே செட் ஆகலைங்க சார், நிறைய அசிங்கமானப்பட்டுட்டோம், எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எங்கள் ஏஜில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எங்களுக்கு கல்யாணம் ஆகலை, இந்த மாதிரி ஒரு ஏக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த 48 நாட்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும், அடையாளம் காட்டப்படும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்தில் இருக்கவங்க, ஒரு மறுமணத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் 2ஆம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். ஏன்னா 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 7ங்கிறது முதல் திருமணம், 11ங்கிறது 2ஆம் திருமணம். அப்போ இந்த 2 இடத்தையும் குரு பார்க்கறதுனால நிச்சயமாக திருமண சம்பந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். திருமணத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. நல்ல வரன் உங்களுக்கு வரும், பயப்பட வேண்டாம். சரிங்களா? அதேமாதிரி கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடங்கிறது பார்ட்னர், கூட்டு தொழில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல லாபம், நல்ல முன்னேற்றம், இதெல்லாமே உங்களுக்கு நல்ல வளர்ச்சி, இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். நிறைய நண்பர்கள் அறிமுகமாவாங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு. இந்த 48 நாட்கள் வாருங்க, ஒன்றும் பிரிஞ்சிருந்த நண்பர்கள் சேருவாங்க, இல்லை புதிய நல்ல நண்பர்களோட கான்டாக்ட், பழக்க வழக்கங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். சரிங்களா? பிரிஞ்சிருந்த ஒரு சில பேர்த்துக்கு டிவோர்ஸ் வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரு இதில் இருந்தவங்க, ஒரு குழந்தைகளுக்காகவோ ஏதோ ஒன்று மனமாற்றம் இந்த மாதிரி வந்து ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? பிரிஞ்சிடலாமான்னு ஒரு இதில் இருந்தவங்களுக்கு கூட மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பும் இந்த 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அப்போ திருமண சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் இந்த 48 நாட்கள் இருக்காது. இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புன்னு சொல்லலாம், பாதகம் கிடையவே கிடையாது. சரிங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. தந்தையோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், அப்பாவோட பூர்வீக சொத்து கிடைக்காம இருக்கவங்களுக்கு அந்த சொத்து உங்களுக்கு கைக்கூடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிஞ்சிருந்த சொந்த பந்தங்கள் ஒன்று சேர்றது, இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வெளியூர் போய் படிக்கலாம், வெளிநாடு போய் படிக்கிறது, உயர்கல்விக்காக அப்ராடு போகிறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக சாதகமாக தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? 9ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைப்புங்க. அதிர்ஷ்ட ஸ்தானத்தை பார்க்குறார், முயற்சி ஸ்தானத்திலிருந்து பார்க்குறார், இதெல்லாம் பாசிட்டிவான அமைப்பு. 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு லாபம் தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி, வருமானம் வர்றது, இன்கம் வர்றது உங்களால் கண் கூட பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு பக்காவான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். சரிங்களா? நிறைய பணம் வருங்க, கையிருப்பு நிறைய உங்களுக்கு தேவையானாலும் கண்டிப்பாக பணம் வரும். இதுக்கு முன்னாடி கடனில் இருந்திருப்பீங்க, நிறைய லாக் ஆகிருப்பீங்க, மாதம் வீட்டு வாடகை பிரச்சனை, கடை வாடகை பிரச்சனை, இஎம்ஐ பிரச்சனை, கிரெடிட் கார்டு பிரச்சனை, இந்த மாதிரி இருந்தவங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. பணப்பிரச்சனை இந்த 48 நாட்கள் உங்களுக்கு இருக்காது. இப்படி சமாளிக்கிற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரு ஏற்படுத்தி கொடுத்துருவார். சரிங்களா? ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குது, பாகிஸ்தானத்தை குரு பார்க்குது, அதே மாதிரி 7ஆம் இடத்துல குரு பார்க்குறதால ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. முயற்சி ஸ்தானத்திலிருந்து பார்க்குறாரு. அப்போ ஒரு புனிதமான கிரகம், ஒரு நல்ல கிரகம் குரு இந்த இடத்துல பார்த்துருச்சுன்னா வேலையில் பிரச்சனை வராது, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வராது, திருமணம் அமைச்சு கொடுக்கும் உங்களுக்கு, 2ஆம் திருமணத்தை அமைச்சு கொடுக்கும், பிரிஞ்சரில்லாமல் இருந்தவங்களுக்கு மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் என்ன? ஒரு வீடு வாங்குறது, ஒரு வாகனம் வாங்குறது, இல்லை வந்து சொத்து, வர வேண்டிய சொத்து கைக்கு வர்றது, இதெல்லாம் அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு. சரிங்களா? நல்ல வேலை கிடைக்கிறது, இதெல்லாமே இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 48 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக நடந்துடும். நிறைய பணம் வருங்க. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா இருக்கிறவங்க கூட சொந்த தொழில் ஆரம்பித்து அதில் சக்ஸஸ் பார்க்கக்கூடிய இந்த அமைப்பும் இந்த 3ஆம் இடத்துல இருக்க குரு 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால் ரிஷபராசி நேயர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு பொன்னான ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாக இந்த அதிசார குரு பயிற்சி அமையுங்கிறதுல டவுட்டே கிடையாது. நல்ல விதமாக பயன்படுத்திக்கிங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.